ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வெரைட்டி குக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனல் நம்ம பார்க்க போகிற டிஷ் ஒரு மாங்காய் கொழுக்கட்டை. வழக்கமாக நம்ம தேங்காவோ இல்லைனா பருப்போ வச்சு தான் ஒரு எள்ளு வச்சு ஒரு இனிப்பான ஒரு பூரணம் வச்சு கொழுக்கட்டை பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி மாங்காய் வச்சு ஒரு காரமான கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாங்காய் கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கப் அரிசி மாவு, ஒரு கப் துருவின மாங்காய், தாளிப்பதற்கு தேவையான கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, உப்பு, பெருங்காயம், மிளகாய்ப்பொடி, எண்ணெய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை. ஸோ இந்த கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து நான் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு இது ஒரே ஒரு விசில் குக்கரில் வச்சு எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நசுக்கினா நசங்கணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும், குழைய வேண்டாம். இந்த மாதிரி ஒரு விசில் விட்டு அந்த கடலைப்பருப்பை எடுத்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி ரஃபாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். மாவு அரைக்க வேண்டாம், ரஃபாகவே க்ரஷ் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும் இந்த கொழுக்கட்டை. ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் மாவு எடுத்து அந்த மாவு அரிசி மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு இதை கரைச்சிக்கலாம். இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான மேல் மாவை நம்ம வேக வச்சு நம்ம கலரி எடுக்க போகிறோம். ஸோ இது பாருங்கள், இதுக்கு தேவையான தண்ணி விட்டு நல்லா தண்ணீர்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த தண்ணியில் தான் இந்த அரிசி மாவு வேகணும். அதனால் நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சி இதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி போதுமானது. இப்போ ஒரு டவாவில் எண்ணெய்லாம் எதுவுமே விட வேண்டாம், அப்படியே டவாவை ஹீட் பண்ணி இந்த மாவு அதில் கொட்டி கலரி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரிசி மாவு கொட்டின உடனே இது கெட்டியாக ஆரம்பிக்கும். இதை நல்லா கலரி எடுத்துக்கணும். இது கலரி இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம், மாவு வெந்ததுக்கப்புறம் நல்லா சேர்ந்து வரும். இது பாருங்கள், டவாவில் ஒட்டாமல் வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வெந்துட்டுருக்கு. இன்னும் 2 மினிட்ஸ் வதக்குனீங்கன்னா, கலர்னிங்கன்னா போதும், இது நல்லா ஒட்டாமல் சேர்ந்து வரும். பாருங்கள், நல்லா வந்துருச்சு. இப்போ இதை இறக்க போகிறேன். இறக்கும்போது ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு இதை எடுத்து நான் ஒரு பாத்திரத்தில் முடியும். இது ஏன் எண்ணெய் தடவுறேன்னா அப்போ தான் மாவு வறண்டு போகாமல் இருக்கும். ஸோ இது மேலே இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் தடவி ஒரு ஈரமான துணியை டவல் போட்டு இந்த மாதிரி மூடி வைக்கணும். அப்போ தான் மாவு காஞ்சி போகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம பூரணம் செய்கிற வரைக்கும் இந்த மாவு அப்படியே விட்டோன்னா வறண்டு போயிடும். ஸோ இப்போ பூரணம் செஞ்சுக்கலாம். நம்ம ஒரு டவாவில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த கொழுக்கட்டைக்கு பூரணத்துக்கு தேவையான கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கடலைப்பருப்பு தேவையில்லை, ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு வேக வச்சு சேர்த்துருக்கோம். ஸோ இந்த கடலுக்கு உளுத்தம்பருப்பு வெடித்த உடனே அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுப்பட்ட உடனே ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கேன். அந்த ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டுக்கிறேன் காரத்துக்கு. உங்களுக்கு காரம் ஜாஸ்தி தேவை, நான் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். பட் நம்ம மிளகா பொடியும் போட போகிறோம், அதனால் ஒரு பச்சை மிளகாயே போதும். இப்போ பாருங்கள், இந்த மாங்காய் துருவி வச்சுருக்க மாங்காயை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்க போகிறோம். ஸோ இந்த மாங்காய் கெட்டியான மாங்காய் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் பழுத்த மாங்காயாக இருந்ததுன்னா கொலன்னு இருக்கும். அதனால் காயான மாங்காயாக எடுத்துக்கோங்க. இதுக்கு பூர்ணத்துக்கு தேவையான கொஞ்சம் உப்பும் ஒரு டீஸ்பூன் பெருங்காயமும் போட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாங்காய் நல்லா வதக்கிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், மாங்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு இந்த பூரணத்துக்கு காரம் இன்னும் கொஞ்சம் காரம் சேர்க்கறதுக்கும் கலர் சேர்க்கறதுக்கும் கொஞ்சமாக நான் ஒரு டீஸ்பூன் மிளகா பொடி கொடுக்குறேன். இது வெறும் மிளகா பொடி இல்லை, கொஞ்சம் தனியாகவும் கலந்த மிளகா பொடி தான். ஸோ அதனால் காரம் கம்மியாக இருக்கும். ஸோ இதுவும் நல்லா வதங்கியாச்சு. இந்த மிளகா பொடி பச்சை வாசம் போகிறோம்னா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பு 2 டீஸ்பூனை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை, கடலைப்பருப்பை ஆட் பண்ணுறதே பைண்டிங்காக மட்டும்தான், அதனால் 2 டீஸ்பூன் மட்டுமே போதும். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா மாங்காவோட டேஸ்ட் தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன் பைண்டிங்கை மட்டும் போடும். பாருங்கள், இந்த திரண்டு வரதுக்காக தான் நம்ம கடலைப்பருப்பு போடும். ஸோ இப்போ பூர்ணம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெடியான இந்த பூர்ணத்தை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி வச்சுருக்கோம். பாருங்கள், அழகாக நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இதில் பூரணம் உருண்டை உருட்டுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக கொத்தமல்லி உண்டி கிள்ளி போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த பூரணத்தை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி வச்சுருக்கோம். இப்போ கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த மாவில் கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவி ஒரு சின்ன உருண்டை எடுத்து நம்ம கையிலே ஒரு சொப்பு மாதிரி செஞ்சுக்கணும். இல்லை சப்பாத்தி, சின்ன சப்பாத்தி மாதிரி செஞ்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக செய்யணும். மாவு நல்லா கலரை எடுத்துருந்தீங்கன்னா இந்த இடத்துல உண்டுக்காமல் வரும், உடையாமல் வரும். இந்த மாதிரி சின்ன சொப்பு மாதிரி செஞ்சு அது உள்ள இந்த பூர்ணத்தை வச்சு அப்படியே நம்ம முடிக்கணும். ஸோ இந்த இடத்துல மாவு வறண்டு போயிருந்ததுன்னா உங்களுக்கு வீரல் விடும், உதிர்ந்து வரும். ஆனால் இப்போ இது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கிறதுனால ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. பாருங்கள், மாவு உருண்டையாக நல்லா உருட்டை வருது. ஸோ இந்த மாதிரி நல்லா அழகாக உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். நான் இன்னொன்று எடுத்து செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு உருண்டைக்கான மாவு கொஞ்சம் எடுத்து கையில் சின்ன சொப்பு மாதிரி செஞ்சுட்டு அதில் ஒரு உருண்டை பூர்ணத்தை எடுத்து வச்சு அப்படியே மூடி மாவை பரப்பி விடணும், அவ்வளோதான். ஸோ அந்த மாவு நல்லா வெந்திருந்ததுன்னா அழகாக பரப்ப வரும். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக வரும். நம்மளுக்கு வந்து மேலே கொஞ்சம் எங்கேயாவது தெரிஞ்சாக்க பரவாயில்லை, ஏன்னா இது வந்து வெல்லம் இல்லாததுனால உங்களுக்கு வேகும் போது உருகி வெளியில் வராது. அதனால் வெளியில் தெரிஞ்சாலும் பரவாயில்லை. இந்த மாதிரி அழகாக கொழுக்கட்டை உருண்டையாக நம்ம உருட்டி வச்சுருக்கோம். இதை ஒரு 10 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வச்சு எடுக்கணும். நீங்கள் பாருங்கள், நான் வச்சு எடுத்துட்டேன். இதை 10 நிமிஷம் எடுத்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ஆற விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆற விட்டதுக்கப்புறமா எடுங்க, இல்லைன்னா உடஞ்சி போயிடும். ஸோ இதை ஆறிடுச்சு நல்லா.
இப்போ பாருங்கள், இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி உடையாமல் சாஃப்டாக அழகாக வந்திருக்கு. இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நான் ஒரே ஒரு கொழுக்கட்டை எடுத்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன், உள்ளே எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பாருங்கள். இதை கட் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள், அழகாக வந்திருக்கும். ஸோ இதுக்குள்ளே இருக்க மாங்காய் பூரணமும் ரொம்ப கலரும் ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அழகான ஒரு மாங்காய் கொழுக்கட்டை தயார். இது நல்ல உப்பு புளி காரமும் நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இந்த மாங்காய் கொழுக்கட்டையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.